துறைமுகத்திலிருந்து வெகு தூரத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகும் பட்சத்தில் 1ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்படும். 2ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டால் துறைமுகத்திலிருந்து குறிப்பிட்ட தூரத்தில் புயல் உருவாகி மையம் கொண்டிருக்கிறது என்றும், துறைமுகத்திலிருந்து வெளியேறும் கப்பல்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் எனவும் அர்த்தமாகும். துறைமுக பகுதியில் மோசமான வானிலை நிலவுவதோடு காற்றின் வேகம் அதிகரிக்கும் போது 3ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்படும். 4ஆம் எண் கூண்டு ஏற்றப்பட்டால் கடலில் மையம் கொண்டுள்ள புயல் அதிக பாதிப்பில்லாத புயலாக இருக்கும் என அர்த்தம். புயல் துறைமுகத்தின் வலது பக்கத்தில் கரையை கடக்கும் என்பதால் கடுமையான வானிலை இருக்கும் என்பதை உணர்த்த 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும், இடது பக்கத்தில் கரையை கடக்கும் என்பதால் கடுமையான வானிலை இருக்கும் என்பதை உணர்த்த 6ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்படுகிறது. 7ஆம் எண் எச்சரிக்கை கூண்டானது புயல் துறைமுகத்தின் மிக அருகே அல்லது துறைமுகம் இருக்கும் பகுதி வழியாக கரையை கடக்கும் என்பதை குறிப்பதாகும். மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வலிமை நிறைந்த புயலானது துறைமுகத்தின் வலது பக்க கரையை கடக்கும் என்பதற்கு 8ஆம் எண் எச்சரிக்கை கூண்டும், வலிமை நிறைந்த புயல் இடது பக்க கரையை கடக்கும் என்பதை குறிக்க 9ஆம் எண் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்படும். 10ஆம் எண் கூண்டானது மிக கடுமையான புயல் தாக்கும், இதனால் பெரிய அபாயம் இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. 11ஆம் எண் எச்சரிக்கை கூண்டானது புயல் எச்சரிக்கை மையத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது என்பதை குறிப்பதற்காக ஏற்றப்படும். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம் கடலோடு போட்டி போடும் பக்தர்கள் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூர் கடற்கரையில் சூரவதம். திருச்செந்தில் ஆண்டவருக்கு வெற்றிவேல். பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல். கருணை கடலே என கந்தனை நாடும் பக்தி உள்ளங்கள். உங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலில் இன்று பிற்பகல் 3 மணி முதல்